ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சடனாக இன்றைக்கி பப்ஸு சாப்பிட்ணுன்னு ஒரே கேர்விங்ஸாக இருந்துச்சா, சரி முட்டை பப்ஸு செஞ்சிடலாம். இப்போ தான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோன்பு வச்சிட்ருக்காங்க இல்லையா, சரி நம்மளும் ஒரு எக் பப்ஸை செஞ்சு சாப்பிடுவோம். நிறைய பேர் ரீல்ஸ்லலாம் பண்ணி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஆயில் போட்டுக்கிட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டு, ஸோ ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பரு, கரம் மசாலா, அப்புறம் மல்லி பவுட்ரு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பப்ஸு ஷீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மைதா மாவு ப்ரீவியஸாகவே நல்லா எண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு பிசைஞ்சு நல்லா செட் ஆகி வச்சுட்டேன். அதை எடுத்து நல்லா ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா கட் பண்ணி பால்ஸ் மாதிரி எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுதோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம பப்ஸு ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் டக்குன்னு தேய்ச்சிட்டேன். ஷீட் மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்க்கும் இல்லையா, யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னாவே போதும். ஃபஸ்ட்டு ரவுண்டாக எடுத்து ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டேன். ரவுண்டாக தேய்ச்சி வச்சுட்டு நல்லா மாவு இருக்குது பார்த்திங்களா, மைதா மாவு போட்டு ஒட்டாமல் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா எண்ணெய் போட்டு தேய்ச்சோம்னா ஷீட் எல்லாமே ஒன்றா பிடிச்சிக்கும். ஸோ அப்போ நம்ம பிரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 5 ஷீட் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. 5 ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அகெயின் அதை என்ன பண்ணணுன்னா நல்லா தேய்க்கணும். தேய்ச்சோம் அப்படின்னா பெரிய ஷீட் மாதிரி வரும் ரவுண்டாக. அதை நம்ம பப்ஸு ஷேப்புக்கு என்ன ஷேப் வேணுமாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்போது நார்மல் பப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து விட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி அதே மாதிரி 4 சைடும் கட் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு, இந்த சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு 4 பீஸ் வர மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். 4 பப்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் நம்ம ப்ரீவியஸாகவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா இருக்கு இல்லையா, எக் மசாலா, அதுவும் எக் மசாலாவையும் கட் பண்ணி வச்சு நல்லா ஃபுல்லாக வச்சு மூட பார்த்தேன். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, மூடும் போது அந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு எல்லாத்துக்கும் மூடாமல் நம்ம தான் மாவுலேயே மூடிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக மூடிட்டு விட்டுட்டேன். லாஸ்ட்டாக அது என்ன ஆச்சுன்னா, 3 பப்ஸ் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு பப்ஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சிருச்சு. அந்த மூடி வச்சோம் இல்லையா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி மூடுறேன் இல்லையா, இந்த மூடுறது நல்லா நம்ம கேப்பே இல்லாமல் மூடணும். இல்லைன்னா ஆயிலில் போட்டோன்னே அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும் போல். அது எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் அப்போ ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஸ்டார்டிங்லேயே மூடும் போதே நல்லா பேஸ்ட்டு, இந்த மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா இந்த பாருங்கள் பேஸ்ட்டு, இதை வச்சு நல்லா மூடு, அப்போ தான் அது ஓப்பன் ஆகாதுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், மாவுலேயே மூடி வச்சுட்டு, இல்லைங்க அதெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், எல்லாம் போட்டு எடுக்கும் போது லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. பட் அது நான் உங்கள்கிட்ட காட்டல வீடியோவில், ஓப்பன் ஆகிடுச்சு. மீதி எல்லாம் நல்லா வந்துச்சு. அஸ் யூஷுவல் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே பப்ஸ் நீட்டாக வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பப்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த இது பாருங்கள், இந்த 4 போடுறோம் இல்லையா, இந்த 4ல் தான் ஒன்று இந்த சைடில் இருக்கிறத ஓப்பன் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள், அது அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோன்னே ஃபுல்லாக அது வெளியே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம அந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணும் போதே நல்லா அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். பப்ஸ் யாரோட ஃபேவரெட்னு சொல்லுங்கள். இப்போ பேக்கரிக்கெலாம் போனால் மேக்ஸிமம் நானாக ஒரு டீ, ஒரு எக் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி முட்டை பப்ஸு, எக் பப்ஸுன்னு சொல்கிறத விட முட்டை பப்ஸுன்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். எக் பப்ஸ் நார்மலாக பேசுகிறது, முட்டை பப்ஸ் ஒரு எமோஷன் இல்லையா, எங்கே போனாலும் சாப்பிடுவோம் முட்டை பப்ஸு, ஒரு டீ குடிப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், முட்டை பப்ஸும் டீயும். என் ஹஸ்பண்ட்டை கொடுத்த, அவருக்கு ரொம்ப சூடு தாங்க முடியல, ஓப்பன் பண்ணவே முடியல. நான் கட் பண்ணி கொடுத்தோன்னே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்குது, பட் என்ன கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம்னா ஹெல்த்தியாக வீட்டிலே நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வேறு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோன்பு வச்சிட்ருக்காங்க இல்லையா,